அசைவுகள் தேவ சத்தத்தை உண்டாக்கும். அசைவு என்றால் என்ன? நாம் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது லைஃப் கொஞ்சம் ஷேக் ஆகும், சில அசைவுகள் வரும். கடவுள் தான் இந்த அசைவுகளை உண்டு பண்றார். அதாவது நம்ம செஞ்சு கொண்டு போகிற நேரத்துல சில பிரச்சனைகள், தடைகள் வரும், அதுக்கு பேர் அசைவு. நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்காது, அதுக்கு பேர் அசைவு. குழப்பங்கள், உடைவுகள் உண்டாக்கும் பொழுது ஒரு அசைவு. ஆனா இப்படிப்பட்ட அசைவுகள் வரும் பொழுது யாரோ ஒருவர் உங்களோடு ஏதோ ஒன்று பேசுகிறார். தடைகள் வரும் பொழுது யாரோ ஒருவர் பேசுகிறார், அதுக்கு பேர் தான் தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம். உங்களுக்கு யாரோ ஆள் பேசு. சில நேரம் நீங்க ஒரு வியாபாரத்தை செய்ய போகும் பொழுது அந்த வியாபாரத்தில் பெரிய லாபம் வரும். நம்ம டீல பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவர் கொஞ்சம் கதையை மாத்தி பேசுவாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பம், நீ இந்த பிசினஸ் செய்யாத, ஏன் அது வளமை போலாம கொஞ்சம் ஷேக் ஆயிட்டு. ஆனா நாங்க என்ன செய்வோம், அதுல நிறைய லாபம் சொல்லி இல்ல பரவாயில்லன்னு நாங்க செய்வோம். கடவுள் அங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் வேண்டாம் என்று, ஆனா நாங்க செஞ்சு இப்ப பிரச்சனைக்குள்ள போயிட்டோம். சில நேரம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்க நேரத்துல அது சேர்க்க முடியாம ஒரு பிரச்சனை வரும். உடனே நாங்க என்ன செய்றோம், யாருடைய இன்ஃப்ளூயன்ஸை பாவிச்சு எப்படியாவது ஸ்கூல்ல தள்ளிடுவோம். ஏன் அந்த ஸ்கூல்ல பேரு நல்லோம். நிறைய பேர் பேருக்காக ஸ்கூல் போடுவாங்க, ஆனா அந்த பேர்ல ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்பாங்களா நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு? கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க, இப்ப என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க. 60 வயசு கிளவிக்கிட்ட இப்ப நீ என்ன ஸ்கூல்ல படிச்சன்னு கேட்குமா? கேட்க மாட்டாங்க. எப்படி என்ன பண்ணுறா? இப்ப நம்ம தேசத்தின் ஜனாதிபதி கிட்ட நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க கேட்பாங்களா? இல்ல. இப்ப எந்த நிலையில இருக்கா? அதனால இந்த ஸ்கூல்ல பேருக்காக நீங்க வாழக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு அசைவு. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூக்கு போகிற நேரத்தில் அந்த இன்டர்வியூல கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு அது கால் வரல. நீங்க என்ன செய்யுங்க, 4-5 பேரை போட்டு எப்படியாவது உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. கடவுள் ஒரு அசைவை கொடுத்தால் அங்கு கடவுள் உங்களோடு பேசும் படிக்கா. டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு இடி முழக்கம், மின்னல், உள்ள வந்து பாட்டி வந்து சொல்லுது, மகன் டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு. ஏன்? இப்பதான் நல்ல போக போகுது. இல்ல, கடவுள் பேசுறா, உனக்கு பெரிய டேமேஜ் ஒன்று வர போகுது, ஆஃப் பண்ணு. சில தடைகள் வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் நம்மோடு பேசுறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Hebrews chapter 12 verse 26. அவருடைய சத்தம், சொல்லுங்க, அவருடைய சத்தம், கடவுளுடைய சத்தம். அப்பொழுது பூமி அசையப்பட்டு, கடவுள் சில சத்தத்தை கொடுத்தால் பூமி அசையும். ஒரு நாள் இப்படிதான் ஒரு பெரிய பணக்காரன், வசதியானவன், அவன் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகணும். எனவே அவர் 7 மணிக்கு ஏர்போர்ட்ல ஃப்ளைட். எனவே அவர் 5 மணிக்கே ஏர்போர்ட்ல இருக்கணும். எனவே டிரைவருக்கு சொன்னாங்க 4 மணிக்கெல்லாம் வந்து 1 hour போய் ஏர்போர்ட்டுக்கு போ. அவன் சகசன்னு சொல்லிட்டான். காலில் இவர் எலும்பி இருக்கா அந்த வயசானவர், அவன் வரல. 4:30 ஆயிட்டு, இவனுக்கு சுகரும் ஏறிட்டு, பிபி ஏறிட்டு, ப்ரெஷர் ஏறி இவன் குழம்பிட்டான். அதுக்கு பிறகு 4:35க்கு வாரான். இல்லை சார் கவலைப்படாதீங்க, நான் டைமுக்கு கொடுப்பேன். எங்க டைமுக்கு கொண்டு 1 hour போக வேண்டிய 25 நிமிஷத்தில் எப்படி போகலாம்? சரின்னு வாகனத்தை தான் போயிட்டு அதுக்குள்ள இதுக்குள்ள போகணும். உள்ள போகிறதுல பார்த்தா அந்த சின்ன ரோட்டுக்குள்ள பெச்சாவிட்டு வாகனம் பெச். இப்ப எப்படி ஏர்போர்ட் போகுது? ஃப்ளைட் மிஸ் ஆயிரும். இவன் குழம்பிட்டாரு. நல்லா போக வேண்டியத இவன் ஒரு பேய் மாதிரி அப்படி சொல்லி இருக்கா. திடீர்னு அந்த பக்கத்தில் மோட்டார் பைக்கில் ஒருத்தன் வந்தான், வாலிபன். அவன் வந்து திருப்பி வந்து, என்ன சார் காரில் பெச், இந்த இடத்துல பெச் போட இங்கே இடம் இல்லை, ஆனால் என்ன உங்கள் நிலைமை எனக்கு விளங்குது, நீங்கள் பாவம், சரி நீங்கள் வேணா பைக்கில் நான் உங்களை ஏர்போர்ட் ட்ராப் பண்ணேன். அவன் எடுத்தான் பைக்கை, ஆளை எடுத்து கொண்டு போய் டைமுக்கு விட்டான். உள்ள இமிகிரேஷனை தாண்டி இவர் ஃப்ளைட்டில் உட்கார்ந்தாரு.
சீட் பெல்ட்டை போட்டு ஃப்ளைட் ரன்வேல இப்படி ஏறிக்கொண்டுக்கு மேலே போக எனக்கு வேணுது. அவன் சொன்னாரு, அவனை பார்த்திய ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் என் பயணத்துக்கு தடை உண்டு பண்ண வந்தவன். போக நேரத்தில் பார்த்து போவாம அங்கே பெச்சும் வந்துட்டு. ஆனால் கடைசியில் ஒரு மோட்டர் பைக்கில் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து என்னை அப்படியே கொண்டு போனான். இவன் கடவுள் மாதிரி வந்தான், அவன் பேய் மாதிரி வந்தான்னு சொன்னான். அந்த ஃப்ளைட் பாதி தூரம் போகிறதுல பைலட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, எங்கள் எல்லாருக்கும் ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துட்டு எல்லாரும் பேரசூட் எடுத்து பிடிச்சிக்கோணும். அந்த நேரம் இந்த ஐயா சொன்னார், கடவுள் மாதிரி அவன் லேட்டாக வந்தான், கடவுள் மாதிரி பேச்சு வந்துச்சு. வாழ்க்கையில் சில அசைவு வரும், அந்த அசைவு வந்து விட்டுருங்க, அதை கை வைக்க போக வேண்டாம். கடவுள் உன்னோட பேச சில காரியங்களை செய்யாத இயற்கையான அசைவுகள் தடைவுகள் வரும்பொழுது தேவன் பேசுவார். காரணம் நீங்கள் அவருக்கு மிகுந்த ஒரு அவதானம் அலர்ட் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பா. கடவுளுக்கு செவிக்கோடு விரும்பா. அட்ஜஸ்ட் பண்ணாத. கடவுள் உன்னோடு பேசுறா. ஒரு வாகனத்தை வாங்கும் பொழுது திடீர்னு ஒரு சிக்கல் மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துறாத. கடவுள் உன்னோடு பேசுவார். சில மனிதர்களோடு பழகும் பொழுது அந்த மனிதர்களோட உனக்கு குழப்பம் தான், நீ அந்த இடத்துல இருந்து வெளியேறணும். இல்லாவிட்டால் இதை விட பெரிதான ஒரு அசைவம். அந்த வசனத்தை போடுங்கள், மறுபடியும் 26ஆம் வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசை பண்ணிட்டு, ஆனா அந்த அசைவுல கேட்காதனால இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை அசை பண்ண. ஒரு தரம் வந்துச்சுன்னா அதை கேளு, இல்ல பெரிய ஒரு டேமேஜ் ஆகும். நல்ல உதாரணம் சொல்றேன். அசைவு செல்ல வந்துக்கும். சில நேரம் அந்த லவ் பண்ணுங்க அசைவு வந்திருக்கும். அதை கேட்காதனால தான் இன்றைக்கு பெருசா வந்து கல்யாணம் கட்டுற நேரம் ஒரு அசைவு வந்திருக்கும். வேணான்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல எனக்கு இவர் தான் வேணும், டீச்சர் தான் எனக்கு வேணும். டீச்சர் இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையா? அந்த டீச்சரோடு தான் நான் வாழ்வேன். இப்ப டீச்சர் வீட்டுல பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு. சிலது நமக்கு தேவையில்லை. நீ ஒரு வீட்டை வாங்குற நேரத்துல இல்ல வெளிநாட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் நீ கொடுத்தோன்ன ஒரு சின்ன ஒரு ஷேக் வந்துச்சுன்னா அதை செய்யாத. அந்த அசைவுல தேவன் பேசுறா. எனவே இயற்கையான குழப்பங்கள் வரும் பொழுது உங்களுடன் பேசுறது யார்? அது கடவுள். அதை அறிஞ்சுக்கோ. விமானத்துல போகும் பொழுது சில அசைவு வரும் பொழுது பைலட் பேசுவாங்க, பெல்ட்டை போட்டு, பெல்ட்டை போட்டு. எல்லாரும் போட்டுவாங்க, இவன் மட்டும் வீரப்பன் மாதிரி கிடப்பான், கடைசியில் வீசுப்பட்டு கிடப்பான். ஆண்டவனுக்கு பேசுவாங்க, இதை செய்யாத. வாழ்க்கையில சில அசைவுகள் உண்டாகும் பொழுது நாம் மிகவும் நெருக்கமாக இருந்து தேவன் சொல்ல நினைப்பதை கேட்கணும். ஒரு பிரச்சனை தான், நிப்பாட்டுங்க, கொஞ்ச நேரங்க, ஆண்டவர் சொல்லுதை கேளுங்க. நீங்க சில காரியங்களை செய்யும் பொழுது அசைவு வரும். அந்த சந்தர்ப்பத்தில் கவனமாக்கணும். சில ஆக்களோடு கொடுக்கல் வாங்கி செய்கிற நேரத்தில் சில நேரத்தில் மனசுல கொஞ்சம் தட்டுப்படும், நிப்பாட்டுங்க. சில நேரங்களில் எங்களுக்கே தெரியாத ஒரு பிரச்சனை என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது தேவன் வெளிப்படுத்தி எங்களுக்கு அசைவை கொடுப்பா. சிலதுல காரில் நாங்க போய் கொண்டிருக்கோம், திடீர்னு ரெட் லைட் வந்திருக்கும். ரெட் லைட் வந்தோம், நாங்க என்ன செய்வோம்? அங்க எட்டி பாவோம், போலீஸ்ல இருக்கானு பார்த்துட்டு நாங்க போயிடுவோம். பார்த்தா எங்கேயோ போயிட்டு அடிப்பட்டு கிடப்போம். கடவுள் நம்மை நேசிக்கிறனால அவர் ரெட் லைட்டை போட்டு நிப்பாட்டு எங்களுக்கு ஒரு அசைவை கொடுக்க. இந்த நாளில் நீங்க எத்தனோ பேருக்கு வாழ்க்கையில கடவுள் சில அசைவுகளை கொடுத்து கொண்டிருக்க. சிலது உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை நடக்கும், அதை சீரியஸா நினைச்சு அதை சரிப்படுத்திக்கோ. அதை அப்படியே விட்டுனா உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாகி முடியும். வாழ்க்கையில சில காரியங்கள் வளமை போல இல்லாமல் அசையுமானால் தேவன் ஏதோ பேசுறார். உங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னு ஏதோ வித்தியாசமாச்சுன்னா கொஞ்சம் கவனமாங்க.
உங்க வேலை ஸ்தலத்துல ஏதாவது வித்தியாசமா கவனமாங்க. உங்க பிள்ளைகள், உங்க கணவன் மனைவி வித்தியாசமா நடந்து கொண்டு கவனமாங்க. அங்க ஒரு அசைவு. ஆனா இந்த அசைவுகள் வரும் பொழுது ஒரு நல்ல செய்தி இருக்கு. வாழ்க்கையில சில அசைவுகள் வரும்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடவுள் உங்களை நேசித்து உங்களுக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கார். அவர் பேசி கொண்டிருக்கார். பேசி கொண்டிருக்கார். அதான் மிக முக்கியமான காரியம். அவர் பேசாமல் இருந்ததான் பிரச்சனை. அடிக்கடி அசைவுகள் உண்டானால் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கார். உனக்கு வரும் அசைவுகள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். இன்றைக்கு இயற்கை அசைவுக்கு காரணம் நாம் அதிக உலக காரியத்தோட ஈடுபட்டிருக்கோம். நல்ல கவனிங்க, நம்ம நிறைய உலக காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம். அதனால ஆண்டவர் அதுல வேறு பிரிக்க விரும்புகிறார். சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை இல்ல, எல்லாரும் நமக்கு தேவையானவங்க இல்லை. எங்க லைஃப்ல மிக முக்கியமானது எங்க குடும்பம் மட்டும்தான். எதுவும் நமக்கு நிரந்தரமா இருக்காது. உன்னோட குடும்பம் தான் உனக்கு கடைசி வரை நிலைச்சிருக்கும். அதை மறந்துடாத. எனவே எல்லாரும் எங்களுக்கு தேவன் இல்லை. அப்ப எங்க லைஃப் தவறான காரியத்தோடு இருக்கும் பொழுது தேவன் அசைக்கிறாரு. அங்க அது வெளியே வா. எனக்கு ஒரு நண்பன் கூட இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்ல யாருமே இல்லை. நான் யாரோட ஃப்ரெண்டா நான் பேசுறது கிடையாது. நான் யாருக்கும் காலையில் எடுத்து குட் மார்னிங் ஒரு மெசேஜ் போடுறதும் கிடையாது, குட் மார்னிங் சொல்றதும் கிடையாது. எனக்கு அப்படி தேவைப்படல. கடவுள் என்னை பிரிக்கிறார். என் லைஃப் ரொம்ப சிம்பிள். நான் இந்த சர்ச்சை நேசிக்கிறேன், சர்ச்சுக்குள்ளே சொன்னோம். நான் ஜிம்முக்கு போறேன், ஸ்விம் பண்ண போறேன். அடுத்து எங்க அம்மாவை பார்ப்பேன். எங்க அம்மா அப்பா பார்க்கறது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் என் வாழ்க்கை. எனவே எனக்கு வேண்டிய டாக்கெட், எனக்கு போக வேண்டிய இடத்த போக முடியுமாக்கும். தவறான ராஜ்யத்தோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு தடைகளை கொண்டு வருவார். நாம் இந்த ராஜ்யத்துடன் உலகத்துடன் இணைந்து இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா படம் பார்க்க போகணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா பீச்சுக்கு போகணும். எல்லாத்துக்கும் நாங்க போக வேணும்னு இல்லை. நம்ம அசைவுல நம்ம நிறைய படிச்சுட்டோம். ஒரு கர்ப்பிணி தாய் 9 மாதம் பெற பிள்ளைய நல்லா பத்திரமா வச்சிருக்கா. ஆனா திடீர்னு அந்த புள்ள உதைக்கும், அது ஒரு அசைவு வரும். அந்த அசைவு வந்தோன்னு 9 மாசம் வச்சிருக்கன்னு சொல்ல முடியாது, அது வெளியே வரும். அங்க ஒரு வேதனை, அங்க ஒரு பிரிவு வரத்தான் வேண்டும். அந்த பிரிவுல வேதனை இருக்கும். அசைவு வரும்போது அது வேதனையாக இருந்தாலும் சில காரியத்திலிருந்து நான் பிரிந்தாக வேண்டும். பிரியல்ல உனக்கும் குழந்தைக்கு ஆபத்து. நீ பிரிய வேண்டிய அவங்களோட பிரிய வேண்டும். கடவுள் சிலதை பிரிப்பா. நம் வாழ்வில் அசைவு வரும் பொழுது வேதனையாக இருந்தாலும் அதுல நாங்கள் பிரிய வேணும். சில காரியங்களில் குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அங்கே பிரிவு உண்டாகும். இழுத்து கொண்டே போக கூடாது. எனக்கு ஒரு வாகனம் இருந்துச்சு. அந்த வாகனம் 2-3 தடவை பார்த்து ரிப்பேர் ஆச்சு. ஆண்டு சொல்ல இது வித்து போடுன்னு சொல்லுவார். அதை வச்சுக்கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கை நான் சாப்பிடுவேன். அது நான் நஷ்டப்பட்டால் நான் வித்துவேன். இந்த அசைவுகள் உண்டாகும் பொழுது நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாறுவீர்கள். இப்ப எனக்கு நல்ல கவனிங்க, அசைவு வருது. இப்ப உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க வராங்க. வந்தோன்னா அந்த பேச்சுவார்த்தையில ஒரு அசைவு வருது. அப்ப அதை விட்டுறணும். அதை பிடிச்சி இதை விட்டா எனக்கு யாரும் இல்லை, அதனால இதுதான் எனக்கு வேணும், இது வெள்ளையா இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது வாகனத்தில் சில பிரச்சனை வரும், அசைவு. ரைட். இப்போ அங்கே இன்னொரு பிஸ்னஸ் செய்ய போன திடீர்னு ஒரு சிக்கல் வருது, ஒரு பேச்சுவார்த்தையில். அப்போ அதை விட்டுறணும். அப்ப கடவுள் எங்கட காதுல பேச மாட்டாரு, கடவுள் நம்முடைய ஆவியில பேசுவாங்க. நமக்கு சமாதானமா ஏதாவது இல்லைன்னா அது நல்லதல்ல. சமாதானம் இல்லாதது நல்லதில்லை.
ஆனால் பாருங்கள், அசைவே வராத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அது எப்படி? 28ஆம் வசனம். ஆதலால் சொல்லுங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெருவிலாகினான். அப்ப இது அசைவ ராஜ்யம். அசையாத ஒரு ராஜ்யம் உண்டு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் நம்ம செத்த பிறகு அல்ல. இயேசு சொல்ல, இந்த ராஜ்யம் இப்பொழுது உங்களிடத்தில் உண்டு. அப்ப நாம எங்க வாழணும்? கடவுளுடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும். அப்ப தேவ ராஜ்யத்துக்குரியவளா இருக்க வேண்டும். அப்ப தேவ ராஜ்யத்தில் நான் இருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட இருப்பேன்? நாம் பயத்தோடு, கடவுள் பயம். நான் இதை செய்யக்கூடாது, இந்த குடியை நான் எடுக்கக்கூடாது, இந்த தவறான வாழ்க்கை நான் வாழக்கூடாது, தவறான பேச்சை நான் செய்யக்கூடாது. கடவுள் பயம். அந்த பயம் இருந்தால் நான் தேவ ராஜ்யத்தில் இருக்க. அடுத்தது பக்தியோடு. நான் காலையில் எழுப்பி நான் பாட்டு படிப்பேன். இன்னைக்கு காலைல 2 மணிக்கு 2:10 கிளம்பி நான் பைபிளை வாசித்து நான் பைபிளை ரெடி பண்ணி ஆண்டோடு இருந்தேன். ஒரு பக்தி வாழ்க்கை. வெள்ளிக்கிழமை கூட்டம் இருந்தா நான் எனக்கு வேலைன்னு சொல்ல மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரேன். நம்ம பக்திக்குரியவளா இருக்கோம், கடவுள் இறை பக்தியோடு இருக்கோம். அப்ப பாருங்க, நம்ம கடவுள் பயம், கடவுள் பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை, அவரை பாடி காலையில் ஆராதனை செஞ்சு நம்ம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியனா வாழ்வோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இப்ப இருக்கேன் வேற உலகத்துல. இங்க அசை வராது. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இப்போ ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கிறனால இங்க பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஒரு குழப்பம் வருது, அப்ப அதுக்கு அசைவு, அப்ப நாங்க அதை விட்டுருவோம் தானே. அதே மாதிரி இப்ப நான் கடவுளோடு இருக்கிறதுல இப்ப எனக்கு ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு அது எனக்கு செட் ஆகாத ஒரு பொண்ணா வந்தால் இந்த பேச்சுவார்த்தையில பிரச்சனை வரும் தானே? இல்ல, நான் சொல்றேன், அப்படிப்பட்ட பொண்ணுகள் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வராது. அது அங்க வார நேரத்திலே கர்த்தர் அங்கேயே அனுப்பிடுவாங்க. ஏன்னா நீ உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறாய், நீ சர்வ வல்லவுடைய நிழலில் இருக்கிறாய். வாதியின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வலது பக்கத்துல 1000 பேர், உன் இடது பக்கத்துல 10,000 பேர், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் உன்னோடு கூட இருக்கார். அவர் கூட இருப்பதினாலே உன் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை வெற்றியா இருக்கும். ஆண்டவர் பிரச்சனை இல்லாத, துன்பம் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை அவர் உனக்கு கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை தான் தேவனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் தேவனோடு வாழுகிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் ஒரு ஜெயமான வாழ்க்கை. ஹல்லேலூயா! தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ரபா ஷந்தலபாரி. உட்கார்ந்து அல்லக்கவனி. இப்ப நாங்க ஸ்பிரிச்சுவல் இருக்கோம். இதுல இருக்கும் பொழுது அங்க வர முடியாது. கல்லுக்கு உயரத்துக்கு பறக்கும் பொழுது உன்னதத்துக்கு காகங்களுக்கு வர முடியாது. நான் கேட்கிறேன், ஒரு ஃபிளைட் மேல பறக்குது, பறக்கிறதுல பூமி அதிர்ச்சின்னு வந்துட்டு திடீர்னு நம்ம உலகத்துக்கு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. பூமி அதிர்னதுல ஃபிளைட் அதிர ஆரம்பிக்கும். அப்படியா? அதிகாது. ஏன்னா அது பூமியில இல்ல. அப்ப நான் இன்னும் உன்னதமான வகையில் இருக்கும். இங்க பிசாசுக்கு வர, இங்க வியாதிக்கு வர முடியாது, தேவையில்லாத பிசினஸ்கள் வர முடியாது, குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா நான் கடவுள் பக்தியில இருக்கேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வரேன், எனக்கு தோல்வி வராது. நான் எதை செய்யணும் எல்லாமே வாய்க்கும். நான் கனித்தக மரத்தை போல இருப்பேன். யோபு 28:7 சொல்லுது, ஒரு வழி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஒரு வழி உண்டு. 2 வழி இல்ல, ஒரே ஒரு வழிதான். ஒரு வழி உண்டு, அது ஒரு பட்சிக்கும்
தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிரலின் கால் அதில் படவில்லை. சிங்கம் அதை கடக்கவில்லை. இதுதான் அந்த வழி. இதுல சிங்கம் வராது. ஏன்னா இப்படி ஒரு வழி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது உன்னதமானுடைய மறைவு. உங்களை கடவுள் அழைக்கிறார். உள்ள கடல்ல நல்ல மழை பெய்யும் பொழுது மீன்களுக்கு ஒரு அசைவு, மீன்களுக்கு ஒரு செய்தி, மேலே இருக்காதீங்க, எல்லாம் உள்ள போங்க. அதே விதமாக தான் ஆண்டவர் எங்களுக்கு சில அசைவுகளை கொடுத்து கொடுத்து எங்களை உள்ள அனுப்புறாங்க. நான் 5 வருடத்துக்கு முதல் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ நான் வாழ்வதில்லை. என் வாழ்க்கைய நான் கடவுளுக்குள்ள வச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் ஜெபத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் உபவாசத்தில் இருக்கிறேன். நான் தேவையில்லாத மனிதர்களோடு நான் பேசுவதில்லை. தேவையில்லாத மனிதர்களோடு நான் கொடுக்கல் வாங்கல் நான் செய்வதில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் பத்திரமா வச்சிருக்கேன். நான் இப்ப என்னை இங்க கொண்டிருக்கேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க லைஃப் பைபிள் சொல்லுது, இந்த இடத்துல இருந்தால் அவன் நீர்காலோகமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை கொடுத்து அவன் இலையுதிராத மரத்தை போல அவன் செய்வதெல்லாம். எனவே அவ்வப்போது உங்க இழப்புகள் அசைவுகள் வர காரணம் நீங்க இருக்கிற இடம் தப்பு. 28ஆம் வசனம் சொல்லுது, தேவ பக்தி, தேவ பயம். நம்ம ஒருவருக்கு ஒரு கதை சொல்லும் போது ஒரு பயம் வரணும். இந்த கதை 4 பேரை தாக்கும். பேசக்கூடாது. சில விஷயங்களை நாங்க கதைக்க கூடாது. சில விஷயங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரும். தேவையில்லை. இன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் போயிட்டு ஒரு விஷயத்தை பேச போவீங்க. அந்த விஷயத்தினால குடும்பத்தில் ஒரு குழப்பம் வரும்னா அதை பேசாதீங்க. அதை வேற விதமா பேசப்பாங்க. ஏன்னா நீங்க சமாதானத்துக்குரியவளாக்கீங்க. அது நமக்கு தேவை இருக்காது. அடுத்தவனை நிம்மதி இல்லாம வாழ வைக்கிறது அது பெரிய பாவம். கம்ஃபர்டபுளா வைங்க. அப்ப நம்ம நடந்து கொள்ள ஒவ்வொரு விஷயமும் மிக முக்கியமானது. நம்ம கடவுளை பிள்ளைகளை ஆக்க வேண்டும். நாங்க பாவிக்கிறது பயன்படுத்துவது தேவ பயம் வேண்டும். நம்ம செய்கிறது சரியான ஒரு பயம் வேண்டும். நம்ம கடவுளுக்குள்ள இருந்தா எதுக்கு பயப்பட? இது படி வாழுங்க, வாழ்க்கை வெற்றியாகும். அசைவே வராது. உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்றத்தை வந்தாலும் அவன் பாதியிலேயே இன்னொருத்தனை ஆண்டை செட் பண்ணி அனுப்பி உன்னைய பத்திரம் வச்சுருவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை, அழுத்தங்கள், கீறல்கள் வராம இருக்க வேணும்னா உங்க லைஃப் வந்த பிரச்சனைகள்னால இப்ப இங்க வாழ படிக்க வேண்டும். தேவ பக்தி, கடவுளுக்கு பக்தியாங்க. நாங்க பக்தியாய் கடவுளோடு வாழ வாழ எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அசைவுகளை தேவன் கொடுக்காம நாம் அசாத ராஜ்யத்தை நினைக்க நீங்க யாரோடு இணைஞ்சிருக்கீங்க அதுதான் முக்கியம். நம் வாழ்க்கையில் அசை வரும் பொழுது நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். அந்த 28ஆம் வசனத்தை போடுங்க. தேவ பக்தி, தேவ பயம், அது மட்டும் இல்ல கடவுளை ஆராதிப்பது, அவரை பாடி அவரை புகழ்ந்து காலையில் எழுப்பி 3 நாள் பாட்டை படிச்சு கடவுளோடு வாழ்வது. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவர் உமக்கு நன்றி தெரிவிக்கண்டு நான் இன்னும் ஆழத்துக்கு செல்வேன். நான் பிரச்சனைக்காக நன்றி தெரிவிக்கல. கர்த்தர் என்னோடு பேசி என்னை திருத்தி கொண்டிருக்கா. நம்ம ராஜ்யத்தின் நோக்கம் இருக்க வேண்டும். அப்ப நீங்க கடவுளை ராஜ்யத்துக்காக இருந்தால் உங்களை அசைக்க முடியாது. அவர் சொல்ல, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கேன். நீ அக்கினி மத்தியிலே போனாலும் நீ வேக மாட்டாய். நீங்க நிறைய மிஸ்டேக் பண்ணீங்க. எது எது அசைச்சோ அதுல இன்னொருத்த கை வச்சுக்கீங்க. எது சரி வரல, எது நல்லதுன்னு நினைச்சு சொன்னாங்களோ அதே நீங்க செஞ்சுதான் நீங்க பிரச்சனை. கடவுள் சொல்ல அவன வாழ்க்கையை மாத்து. நான் 3க்காக சொல்றேன். கடவுள் பயம் வரட்டும், கடவுள் மேல ஒரு பக்தி வரட்டும்,
நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உனக்கு கிடைக்கிற பணத்தில் 100% கடவுள் கொடுத்து கொடுக்கா? எல்லாம் அவர்தான், எல்லாம் அவர்தான், எல்லாம் அவர்தான். மூணாவது, நான் கடவுளை பாடி, நான் கடவுளை சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். இந்த சபைக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்காங்க. இது நிறைய பேர் யூத்துக்கு வந்தாங்க. ஏன்? கடவுள் பக்தி, அதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட பக்தி உள்ளவளை கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். உங்க லைஃபை கீழே வைக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம், எங்களுக்கு சர்ச் முக்கியம், கடவுள் முக்கியம். அப்படி வாழுங்க. உங்க வாழ்க்கையில் அசைவில்லாத வாழ்க்கை, உங்க நிம்மதியான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.